Hey guys, this is ICT Dinesh. Welcome to YouTube channel. So hope everyone is good. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் அக்கௌண்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ராஃபார்ம்ஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ராஃபார்ம்ஸில் ஐ வில் ரெக்கமெண்ட் 5 years ஃபார் ஃபாரெக்ஸ் அண்ட் ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் லூசி ட்ரேடிங் ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்மில் நான் அஃபிலியேட்டடாக இருக்கேன். இந்த 3 ஃபார்ம் எதுக்கு நான் வந்து அஃபிலியேட்டாக இருக்கேன்னா, தே ஆர் குட் இன் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் பே அவுட்ஸ் அண்ட் ஆல்சோ த ட்ரேடிங் என்வரான்மெண்ட். ஸோ இது 3 தான் வந்து முக்கியமாக பார்க்கணும் ப்ராஃபார்ம்ஸ் எடுத்துட்டோன்னா. ஸோ அதில் வந்து இவங்க 3 பேரும் வந்து பெட்டரா இருக்காங்க. ஃபர்தரா நான் வந்து ஏதாச்சும் ப்ராஃபார்ம்ஸ் கூட அஃபிலியேட் ஆனேன்னா, நான் வந்து டிஸ்கார்ட்ல வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் ஆல்சோ சைட்லயும் அது அப்டேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் 3 ஃபார்ம்ல தான் அஃபிலியேட்டா இருக்கேன். ஸோ இந்த 3 ஃபார்ம்ல உங்களுக்கு அக்கவுண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தா, யூஸ் மை அஃபிலியேட் கோட்ஸ் ஆர் லிங்க். ஓகே. ஸோ தட் யூ வில் கெட் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ 5 இயர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 10% எப்படி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும்னா, என்னோட அஃபிலியேட் லிங்க்க வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது தான் அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த லிங்க் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த வெப்சைட் வந்துட்டீங்கன்னா, அந்த கிளைம் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் ஆட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யூ கேன் செக் இட். ஓகே. அண்ட் ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் லூசிட் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும், என்னோட கோட் போட்டாலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆட் ஆயிரும். விச் இஸ் தினேஷ். கரண்ட்டா என்ன ஆஃபர்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். நவ் ஐ வில் கெட் இன்டு தி சார்ட். ஸோ திஸ் த வீக்லி சார்ட் ஆஃப் என்கியூ. பிரைஸ் வந்து நம்ம நெனச்ச ஓவரால் டியோல வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த ஹை. ஸோ இத தான் நம்ம வந்து ஒரு 5 வாரமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஹை தான் டார்கெட்ன்னு சொல்லிட்டு நான் இந்த வாரம் சொன்னேன். எப்ப? லாஸ்ட் டிசம்பர். டிசம்பரோட லாஸ்ட் வீக் நான் சொல்றேன். நமக்கு வந்து டார்கெட் வந்து இந்த ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஆ என்னோட வீக்லி ரீகேப்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அதுதான் சொல்லியிருப்பேன். பிரைஸ் ஓவராலா அந்த ஹை எடுத்துருச்சு. பட் ஆனா இட் டேக் டூ மச் டைம். நியர்லி 5 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு அந்த ஹை எடுக்கிறதுக்கு. ஓகேவா? பட் ஆனா கிரேசி பார்ட் வந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த கன்சாலிடேஷன்லயும் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். வீக்கே கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதுல நம்ம ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ டே ட்ரேடர்ஸா இருந்தாலும் நம்ம தப்பிச்சுட்டோம். இந்த வீக் எடுத்துட்டோம்னா, ஸோ ரிஜெக்ஷன் கேண்டில் மாரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து பிரைஸ் இன்னும் ஸ்டில் புல்லிஷா தான் இருக்கும். ஓப்பன் ஹை, லோ க்ளோஸா தான் வச்சிருக்கு. அண்ட் ஹை எடுத்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. அப்கமிங் வீக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் புல்லிஷ் க்ளோஸா மேல வச்சிருந்தா நம்ம ஹைஸ் டார்கெட் பார்த்துருக்கலாம். இல்ல திருப்பி பிரைஸ் வந்து கீழ ரீட்ரேஸ் ஆயிட்டு போதான்னு தெரியல. ஆனா நம்ம பிளான் பண்ணி ஒரு ஹை எடுத்துருச்சு. ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் நான் எத்தன என்ட்ரீஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன் பை ஒன். அதில எத்தன டிபி அண்ட் ஸ்டாப் லாஸ் பிரேக் டவுன் ஆல்சோ ஸ்டடி பண்ணுவோம். ஓகே. ஸோ டே கேண்டில்ல பார்க்கும்போது நமக்கு லோ ஆஃப் த வீக் வந்து மண்டே செட் பண்ணுது. அண்ட் லோ செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பான்ஷன். தென் டியூஸ்டே ஆல்சோ கன்டினியூட். அண்ட் வெட்னஸ்டே வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் பிரைஸு. அண்ட் Thursday, Friday வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட். பட் ஸ்டில் பிரைஸ் க்ளோஸ்ட் இன் புல்லிஷ் சைன். ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ். பட் நாட் a ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில். இட்ஸ் லைக் a ரிவர்சல் கேண்டில். ஓகே. ஓகே. மண்டே எடுத்துட்டோம்னா, இது வந்து ஃப்ரைடே க்ளோஸ். ஓகேவா? ஸோ நான் பிளான் பண்ணது என்னன்னா, நமக்கு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. டெய்லில. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கன்டின்யூ பண்ணணும்னா, அதுக்கு வந்து பிடிஆர்ஏ பொறுத்தவரைக்கும் இதுதான் இந்த ஆர்டர் பிளாக்கா தான் இருக்கணும். பிகாஸ் அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்து ஃபார்ம் ஆன ஆர்டர் பிளாக். நல்ல ஒரு ஸ்விங் லோ. ஸோ இட்ஸ் ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். ஓகே. பிரைஸ் வந்து இங்க வந்து டேப் ஆச்சுன்னா, அதுலேருந்து என்ட்ரி பார்க்கலாம். அதுதான் பிளான். ஸோ மண்டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் அங்க டேப் ஆகி தான் பிரைஸ் வந்து இந்த ஹை எடுத்திருக்கும். ஸோ 9:30ல வந்து நமக்கு எப்படி என்ட்ரி குடுத்ததுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க இருக்க லிக்விடிட்டின்னு பார்க்கும்போது, ஃப்ரைடே ஹை அண்ட் ஃப்ரைடே லோ. ஸோ கீ லெவல் திஸ் ஆர்டர் பிளாக் டெய்லி. ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து 9:30 பிஃபோர் வரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். ஓகே. இங்க பார்த்தோம்னா, பிரைஸ் வந்து ஓப்பனிங்கே வந்து நம்ம பிளான் பண்ண கீ லெவல் டேப் ஆயிடுச்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சு, எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இங்கருந்து பிரைஸ் வந்து புல்லிஷா கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? ஓபிஸ் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது, நமக்கு இந்த ஓபில வந்து ஒரு எஸ்எம்டி குடுத்தது. இந்த ஓபின்றத நான் என்ன சொல்றேன்னா, 21 கேண்டில். அந்த லோல வந்து எஸ்எம்டி இருக்கும். இஎஸ் வந்து அந்த லோ எடுத்திருக்காது. என்கியூ வந்து அந்த லோ எடுத்திருக்கும். ஸோ இது ஒரு எஸ்எம்டி அண்ட் இங்க ஒரு H1 எஃப்இஜி இருக்கு. தெரியுதா? ஸோ இது வந்து ஐஎஃப்இஜி ஆயிடுச்சுன்னா, ஈஸி டார்கெட் வந்து இந்த ஹை தான். ஏன்னா பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு. சிம்பிள்ல. இதுதான் டார்கெட். ஓகே. ஸோ இது வந்து 7 ஏஎம். ஸோ 8 ஏஎம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தோன்னா தெரியும். 8 ஏஎம் வந்து 8 ஏஎம் வந்து ஒரு எஸ்எம்டி வச்சிருக்கு. வச்சுட்டு நமக்கு இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. ஸோ 9 ஏஎம் வந்து ஈஸி பிளான். ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ் தான். ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ். டார்கெட் வந்து ஃப்ரைடே ஹை. ஈஸியா இருக்கு. ஆனா வந்து மண்டே வந்து நான் ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலி நான் ஒரு ஒர்க்கா வெளிய போயிட்டேன். ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல இருக்க முடியல. ஸோ அதனால
மண்டே வந்து எனக்கு ட்ரேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நல்ல செட்டப். ஸோ அத நான் சொல்றேன் ஓகேவா? ஸோ 1 ஹவர்ல பார்க்கும்போது நமக்கு கீ லெவல்ல இருக்கு. ஆனா பிரைசிங் வந்து 15 மினிட் எஃப்இஜிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருச்சு. ஸோ அதையும் காமிக்கிறேன் இருங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது திஸ் 9:15 ரைட்? ஸோ 9:15 9:30 இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கறது இந்த ஹை. இந்த ஹை, ஃப்ரைடே ஹை. ஓகே. ஸோ இங்க கிளியரா தெரியுது. நம்ம கீ லெவல்ன்றது இப்போதைக்கு H1 ஐஎஃப்இஜி இருக்கு. தென் ஒரு 15 மினிட் எஃப்இஜி இருக்கு. அதுவும் இல்லன்னா 30 மினிட்ல ஒரு எஃப்இஜி இருக்கு. தெரியுதா? ஸோ நம்ம டைம் அண்ட் பிரைஸ் தானே. ஸோ டைம் அண்ட் பிரைஸ் கனெக்ட் ஆகும்போது அங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்துட்டு போறோம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நான் கீ லெவல்ல பார்த்துருந்தேன்னா, அந்த 15 எஃப்இஜி பார்த்துருப்பேன். அண்ட் அந்த H1 ஐஎஃப்இஜி பார்த்துருப்பேன். ஓகே இந்த லெவல். பிரைஸ் எங்கேருந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க அழகா 9:30 வந்து ஒரு மேனிபுலேஷன் வச்சது. ப்ராப்பர் மேனிபுலேஷன். தெரியுதா? நல்ல ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில். ஆனா பார்த்தோம்னா, இது ஒரு மேனிபுலேஷன் கேண்டில். ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷா இருக்கு. 1 ஹவர் புல்லிஷா இருக்கு. 15 மினிட் புல்லிஷா இருக்கு. 30 மினிட்ஸ் புல்லிஷா இருக்கு. எல்லாமே புல்லிஷா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நெறைய பேர் ட்ராப் ஆகுறதே. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்போது, நம்ம அந்த டைரக்ஷன்ல இருக்க பிடி பிடி ஏரியாஸ் தான் பார்க்கணும். விச் மீன்ஸ் இப்போ வந்து கீழ வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இங்க ஐஎஃப்இஜி அந்த பிரேக்கர் அப்படிலாம் நோட் பண்ணக்கூடாது. எப்ப எனக்கு புல்லிஷ் சைன் வரும், அப்பதான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 9:30 31ல உங்களுக்கு ஒரு சிஎஸ்டி வைக்கும் பிரைஸ் வச்சிருக்கா? இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் பிரைஸ் கீழ வரக்கூடாது. ஏன்னா, இந்த லோல உங்களுக்கு எஸ்எம்டி குடுத்துருச்சு. இஎஸ் கூட தெரியுதா? ஸோ இது நல்ல கன்ஃபர்மேஷன். எஸ்எம்டி குடுத்துருச்சு. கீ லெவல் டேப் ஆயிடுச்சு. கீ லெவல் டேப் ஆயிடுச்சு. எல்லாமே ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் வந்து 1 மினிட் சிஎஸ்டி அங்கருந்து 2 ஹவர். ஸோ மார்க்கெட்ல இருந்தா கன்ஃபார்ம் நான் இந்த என்ட்ரி எடுத்திருப்பேன். பிரச்சனை இல்ல. அன்னைக்கும் பார்த்து மார்க்கெட் சூப்பரா போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மண்டேயோட பிரைஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்ப்போம். ஓகே. டியூஸ்டே பொறுத்தவரைக்கும் நான் என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஹை டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, இங்க ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு தெரியுதா? அந்த ஹைய வந்து பிரைஸ் எடுக்கல. கிட்ட வரைக்கும் போயிட்டு, அந்த ஹை எடுக்கல. ஸோ என்னோட டியோல நான் எத வச்சேன்னா, அந்த ஹை தான் வைக்கிறேன். அண்ட் கரண்ட் 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ அண்ட் டெய்லியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது, பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நான் இன்னும் புல்லிஷ் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா, ஹைஸ் தான் மார்க்கெட் வந்து போகணும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து 1 ஹவர் எதுவும் ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகல தெரியுதா? ஸோ ஸ்டில் பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு. இது ஒரு சைன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் எங்க ப்ரோ பை எடுக்கறது? அது ஒரு அது ஒரு கொஸ்டின் வரும் கரெக்ட்டா? யூ ஷுட் ஆல்வேஸ் பை அட் டிஸ்கவுண்ட் அண்ட் செல் அட் பிரீமியம். இது எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ராப்பரான பைஸ் அண்ட் ப்ராப்பரான செல்ஸ் வந்து இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? பை எடுக்கிறேன்னா டிஸ்கவுண்ட்ல வரணும். செல் எடுக்கிறோம்னா பிரீமியம்ல வரணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, எனக்கு டிஸ்கவுண்டட் எஃப்இஜி நான் எத எடுத்தேன்னா, இந்த எஃப்இஜி. ஸோ நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து கரண்ட்டா இருக்க எக்ஸ்பான்ஷனுக்கு போட்டேன்னா, கரெக்ட்டா நமக்கு வந்து இந்த எஃப்இஜி வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க தான் நான் பை பார்த்தேன். கரெக்ட்டா இது வந்து 8 ஏஎம். ஸோ 9:30 ஓப்பன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் 3 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் குடுத்தது மார்க்கெட். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது 9:30 ஓப்பன் ஆயிட்டு, ஸோ இதான் 9:30 ஓப்பன் ஆகிட்டு பிரைஸ் கொஞ்சம் மேல கீழ அடிச்சுது. தென் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு கீழ. ட்ராப் ஆகிட்டு நமக்கு பிளான் பண்ண கீழ ஒரு டேப் ஆயிடுச்சு. டேப் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். சிம்பிள் ரைட்? இஃப் யூ ஹேவ் த ரைட் பிளான் இன் மார்க்கெட், யூ ஹேவ் டூ வெயிட் அன்டில் த மார்க்கெட் டேப் யுவர் லெவல்ஸ். தட்ஸ் இட். ஓகே. ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு, அந்த வெயிட் பண்ற மைண்ட் செட் இருந்தாலே போதும் நமக்கு. ஈஸியா வந்து மார்க்கெட்ல என்ட்ரிஸ் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் நம்ம கீ லெவல்ன்றது அந்த H1 எஃப்இஜி வெயிட் பண்ணேன். பிஓல வந்து இந்த ஹை பார்த்தேன். இவ்வளோதான். பெருசா எதுவும் காம்ப்ளெக்ஸே பண்ணல. ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் அந்த லெவல் டேப் ஆகட்டும். டேப் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் சைன் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். தட்ஸ் இட். ஸோ இங்க வந்து ஐஎஃப்இஜி இருக்கா? 3 மினிட். அங்க என்ட்ரிய போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ. டார்கெட் வந்து 2 ஆர். இவ்வளோதான். டார்கெட் அடிச்சிச்சா? தட்ஸ் இட். திஸ் ஹவ் தி Tuesday ends. ஸோ நெக்ஸ்ட் யூ வில் சி தி வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். ஆக்சுவலி வெட்னஸ்டே வந்து நான் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து எஃப்ஓஎம்சி டே. ஸோ அதனால ஏஎம் வந்து நான் ட்ரேட் பண்ணல. ஸோ ட்ரேட் பண்ணியிருந்தா, அங்க நம்ம எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, டே கேண்டில் ஓப்பனிங்லேருந்து மேல போயிருக்கு. அண்ட் லோஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகல டே கேண்டில் பார்க்கும்போது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, பிரைஸ் வந்து அந்த லோஸ எடுக்க பார்க்கும். எடுத்துட்டு திருப்பியும் லோ அங்க செட் பண்ணிட்டு பிரைஸ் வந்து மேல மூவ் ஆகும். பிகாஸ் இங்க வந்து மேனிபுலேஷனே எதுவுமே நடக்கல. அதுதான் அதோட சைனே.
பிரைஸ் மேல போயிட்டு ஒரு மேனிபுலேஷன் குடுத்துட்டு லிக்விடிட்டி எதனா கலெக்ட் பண்ணி திருப்பி வந்துட்டு கூட போகும். ஸோ அதனால வந்து இந்த லோஸ் வந்து இன்னும் செட் ஆகல. ஓகேவா? என்னோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, டே லோ தான் நான் வந்து டார்கெட் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ நம்ம கரெக்ட்டா பார்த்தோம்னா 9 ஏஎம்ல வந்து என்ன என்ட்ரி குடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஸோ திஸ் 8 ஏஎம் கேண்டில் கரெக்ட்டா? ஸோ 8 ஏஎம் கேண்டில் பார்க்கும்போது 1 ஹவர் வந்து புல்லிஷா இருக்கா? பேரிஷா இருக்கா? ஸோ இந்த இடத்துல 1 ஹவர் பார்த்தோம்னா, பிரைஸ் பார்க்க பேரிஷ்ல இருக்கு. வை பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரைஸ் ஒரு எஃப்யூஜி உள்ள வந்திருக்கு. வந்துட்டு இந்த ஹைஸ வந்து பிரைஸால எடுக்க முடியல. அகைன் என்ன பண்ணுது, இங்க ஒரு ஓபி ஃபார்ம் ஆயிடுச்சு. செல் சைடுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கீ லெவலா இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணது என்னது, செல் சைடு தான் பிளான் பண்றேன். ஸோ என்னோட கீ லெவல் கிடைச்சிருச்சு 9 ஏஎம்க்கு. நெக்ஸ்ட் டியோல என்ன பார்த்திருப்பேன், நியரஸ்ட் லிக்விடிட்டின்றது இந்த ஸ்விங் லோ. அத விட்டீங்கன்னா, அந்த டேயோட லோ. கரண்ட் டே லோ இருக்குல்ல, ஸோ அந்த லோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோ. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து 9 ஏஎம் வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே. 9 ஏஎம் PO3. ஸோ 9 ஏஎம் PO3 என்ன பார்க்கணும்னா, ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ். ஹை எங்க செட் ஆகணும்? இந்த கீ லெவல் உள்ள. புரியுதா? 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அங்க என்ட்ரி ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து 5 மினிட் மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, நீங்க பிரைஸ் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்களேன். நமக்கு வந்து பிரைஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி சிஎஸ்டி வச்சிருக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல. அது வந்து சிஎஸ்டி கிடையாது. ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னா, அந்த டைரக்ஷன்ல தான் நீங்களும் வந்து பிடிஆர்எஸ் வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செல் சைட் பார்க்குறோம்னா, செல் சைடுக்கு சிஎஸ்டி எங்க வைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு செல் சைடு சிஎஸ்டி எதனா வச்சிருக்கா 5 மினிட்ட பார்த்தோம்னா, எதுவும் வைக்கல. ஓப்பனிங்லேருந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ சிஎஸ்டின்றது எதுவா இருக்கும்? பிரைஸ் இந்த லோ கீழ வந்து க்ளோஸ் வைக்கும்போது தான் அது ப்ராப்பர் சிஎஸ்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 10 ஏஎம்ல வந்து அங்க ஒரு க்ளோஸ் குடுக்கும் கரெக்ட்டா. 10 அண்ட் 10:05ல வந்து என்ட்ரி குடுத்தது சாரி. 10:05ல வந்து உங்களுக்கு சிஎஸ்டி ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ அழகா வந்து இங்க என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை அண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 2 ஆர். 2 ஆர் பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா அந்த டே லோக்கு மேலயே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பிளான். ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து டிபி அடிச்சுட்டு தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து அந்த டே வந்து நான் பிளான் பண்ணியிருப்பேன். என்ட்ரி எடுத்திருந்தா. பட் ஆனா அன்னைக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கல. ஓகே. ஸோ நான் நவ் லெட்ஸ் சி தர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. தர்ஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் பிஃபோர் 9 ஏஎம் வந்து பிரைஸ் என்ன பண்ணுச்சு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா, இது ஒரு ரேஞ்ச் கேண்டில். பிரைஸ் வந்து இந்த ஹை எடுத்துட்டு, அதுக்குள்ளேயே தான் பிரைஸ் வந்து மாட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லோன்றது இந்த லோ தான். ரேஞ்ச் லோ. ஓகேவா? இப்படி இங்க எப்படி நான் பயாஸ் ஃப்ரேம் பண்றேன்னா, பிரைஸ் இங்க வந்து 4 ஹவர்ல ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. இந்த இடத்துல. ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து பிரைஸ் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தோம்னா, ரேஞ்ச் கேண்டில்குள்ள இருக்கு. இந்த 14 கேண்டில் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்கு. இந்த ஹைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு. பிரேக் பண்ணியிருந்தா நான் புல்லிஷா இருந்திருப்பேன். பிரைஸ் இங்க போயிட்டு ஓபி வச்சிருந்தா, நான் வந்து புல்லிஷா இருந்திருப்பேன். பட் ஆனா பிரைஸ் வந்து அந்த ஹைஸ்க்கு மேல போக முடியல. இதுவே வந்து பேரிஷ் ஸ்ட்ரென்த் வந்து சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, இந்த ஹைல எஸ்எம்டி கிடைச்சது. யுஎஸ் கூட. அது தெரியுதா? 18ல. ஸோ அங்க வந்து நமக்கு வந்து எஸ்எம்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் பிரைஸ் வந்து நீங்க வந்து லோயர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்ப 4 ஹவர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஓவரால் பேரிஷ்ஷா தான் இருக்கு. கரண்ட்ல பார்க்கும்போது எதுவும் ஒரு பேரிஷ் சைன் இல்லாத மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஓபி இருக்கு. தட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல. 1 ஹவர்ல நமக்கு பேரிஷ் சைன் குடுத்ததுன்னா, நம்ம செல் சைட் போலாம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதே மாரி நம்ம லோஸ் தான் டார்கெட் பண்றோம் இந்த இடத்துல. அண்ட் எஸ்எம்டி இருக்கு. ஓகேவா? பிரைஸ் வந்து கரெக்ட்டா வந்து ஒரு எஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? இந்த எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆயிடுச்சுன்னா, ஈஸியா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிரும். ஓகே. இது வந்து 5 ஏஎம். 8 ஏஎம் வரைக்கும் ஓட்டிருவேன். 7 ஏஎம், நெக்ஸ்ட் 8 ஏஎம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, 9 ஏஎம் PO3 வந்து இந்த ஹை எடுத்துட்டு ஃபால் ஆகும் அப்டி சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் அங்க எஸ்எம்டி இருந்தது. 7 ஏஎம்க்கும், 8 ஏஎம்க்கும். அத வந்து நான் வந்து மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணல. ஏன் கன்சிடர் பண்ணலனா 9:30ல திருப்பி அகைன் ஒரு எஸ்எம்டி வைக்கும் அப்டி சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதான் என்னோட மிஸ்டேக். அதனால வந்து ஹைஸ் எடுக்கும் பார்த்தேன். பிரைஸ் நல்லா ஃபால் ஆயிடுச்சு. அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்க வந்து பிரைஸ் வந்து நமக்கு கீழலாம் என்ன இருந்ததுன்னா, கன்டினியூஷனுக்கு வந்து 1 ஹவர்ல ஒரு ஓபி இருக்கு. நெக்ஸ்ட் ஐஎஃப்இஜி. இதுக்குள்ளயே நமக்கு வந்து 15ல வந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆச்சு. ரைட். 9 ஏஎம் அங்க தான் செல் ஆயிருக்கும். 15 எஃப்இஜில இருந்து.
ஸோ இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து எஸ்எம்டி இந்த ஹை இருக்கு. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து ஹை வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அது புரொடெக்டட் ஹை. நம்ம கீழ லெவல்ன்றது 15 மினிட் எஃப்இஜி ஓகேவா? பிரைஸ் இது உள்ள வரவிட்டு என்ட்ரி போட்டிருந்தாலே போதும். அன்னைக்கு வந்து டே வந்து சூப்பரா முடிஞ்சிருக்கும். ஆனா நான் அந்த ஹைஸ் போய் திருப்பியும் எடுக்கும் பார்த்துட்டு அந்த என்ட்ரிய மிஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். ஒரே கேண்டில்ல வந்து உங்களுக்கு டிபி போயிருக்கும். ஓகேவா? ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ அங்க போயிட்டு நான் எதுவும் புஷ் பண்ணல. ஆ ஓகே நம்ம பிளான் பண்ண மாரி தான் நடந்திருந்தது. பட் ஆனா வந்து எக்ஸிகியூஷன்ல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணேன். எக்ஸிகியூஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டோம் மீன்ஸ் பிரைஸ் அண்ட் ஹையர் போயிட்டு திரும்பவும் பார்த்தேன். ஸோ அது என்னோட பிளான் தானே. ஸோ அது நடக்கல. அதனால என்ட்ரி எடுக்கல. திஸ் ஹவ் தி தர்ஸ்டே எண்ட்ஸ். நவ் லெட்ஸ் சி தி ஃப்ரைடே பிரைஸ் ஆக்ஷன். ஃப்ரைடே பொறுத்தவரைக்கும் நல்லா உழப்பிடுச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இருங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா, 4 ஹவர்ல பார்க்கும்போது பிரைஸ் வந்து பியரிஷ்ஷா இருக்கு. தெரியுதா? ஆ எஃப்இஜி உள்ள வந்திருக்கு. அண்ட் வந்து நமக்கு வந்து இங்க ஒரு ஓபி ஃபார்ம் ஆயிடுச்சு 4 ஹவர்ல. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லோ தான். கரெக்ட்டா? இது எல்லாமே இங்க ப்ராப்பரா இருக்கு. ஸோ இதுதான் நானும் பிளான் பண்ணேன். 4 ஹவர்ல எனக்கு வந்து பேரிஷா இருக்கு. அண்ட் பட் 1 ஹவர்ல பார்த்தோன்னா, பிரைஸ் வந்து டபுள் சைடா இருந்தது. இந்த டபுள் சைடா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரேட் பண்ணாம இருக்கணும். ஆனா கொஞ்சம் நான் அவசரப்பட்டு என்ட்ரிய போட்டேன். இந்த வீக்கே வந்து என்ட்ரி இல்லன்னு சொல்லி, சரி என்ட்ரி எடுப்போம்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அந்த மைண்ட் செட்டால எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு சொல்றேன். ஸோ இங்க நமக்கு 8 AM வரைக்கும் பிரைஸ் ஓட்டிர்றான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா, கரண்ட்டா அந்த 8 AM கேண்டில் பாருங்களேன். மேல ஒரு H1FEG, கீழ ஒரு H1FEG. இது 2த்துக்கும் நடுவுல மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஆனா 4 ஹவர் பேரிஷா தான் இருக்கும் கரெக்ட்டா? ஆனா 1 ஹவர் பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு சைடு வந்து மாறல. பேரிஷா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 AM கேண்டில் இந்த ரிஜெக்ஷனா குளோஸ் ஆகாம ஐஎஃப்இஜி மாரி பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன், 9 அழகா ஓப்பன் ஆகி, இத டேப் ஆகிட்டு அப்படியே செல் பார்த்துருக்கலாம். ஈஸியா அந்த டே முடிஞ்சிருக்கும். பட் ஆனா, அவன் வந்து நம்மள வச்சு செய்யணும்னே செஞ்ச மாரி இருக்கு அது. 2 சைடு வந்து பிடிஆரே ஓகேவா? ஸோ, இதில இந்த மாரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, எய்தர் ஒன் சைடு வந்து பிரைஸ் உடையணும். ஆ இத வந்து ஐஎஃப்இஜி பண்ணணும், இத ஐஎஃப்இஜி பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் பிஓ3 கூட நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ப்ராபபிள். அதுவே வந்து 2 சைடு பிடிஆர்ஏல இருக்கும்போது, அந்த நெக்ஸ்ட் பிஓ3 நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் வந்து கன்சாலிடேட் ஆகுவீங்க. ஸோ கன்சாலிடேட் ஆகிட்டு மேல கீழ என்ட்ரி எடுத்து ஸ்டாப் ஆயிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கிளீனா சொல்லிச்சு. நான் வந்து இன்னும் டைரக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகல. ஸோ சீக் அண்ட் டெஸ்ட் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்க போட்டு 9 AM என்ட்ரி எடுத்தேன். அத எங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு காமிச்சுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நெனச்ச மாரி பிரைஸும் போயிருந்தது. அதையும் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் 9:30 ஓகேவா? ஸோ 9:30 பொறுத்தவரைக்கும், இங்க நீங்க 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, 8 AM வந்து மேனிபுலேஷன் கேண்டில். ஸோ 9 AM வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். கரெக்ட்டா? நம்ம வந்து பிரைஸ் ஹையர் எதிர்பார்த்தேன். ஹையர் ஏன் வந்து மைண்ட் எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா, இங்க பார்க்கும்போது எனக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விட் மாரி இருந்தது. ஓகே. பிரைஸ் வந்து அந்த 4 ஹவர் எஃப்இ திருப்பியும் கூட ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 10 AM ரிவர்ஸ் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல எனக்கு வந்து மைண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இது ஹானஸ்ட்டா அதுதான் நடந்தது. ஓகேவா? நான் எதுவும் இங்க மறைக்கல. ஸோ அது வந்தோனே நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இங்க பார்க்கும்போது 5 மினிட்ல வந்து நமக்கு வந்து சிஎஸ்டி அண்ட் பிரேக்கர் மாரி வச்சுடுச்சு பிரைஸ். ஓகேவா? ஸோ நான் 9:35 கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கிறேன். பிரைஸ் வந்து இது உள்ள வர விட்டு, ட்ரேட் ஆக விட்டு, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுறோம். போட்டு ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரை இங்கேயே வைக்கிறேன். அது 1 மினிட்ல வந்து அங்க ஒரு ஐ எஃப்இஜி இருக்கும். அந்த எஃப்இஜி கீழ வந்து ஸ்டாப் வச்சேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான். 1 மினிட்ல வந்து இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சா, அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து சப்போர்ட்டா இருக்கட்டும்னு சொல்லி அது கீழ தான் நான் வைக்கிறேன் ஸ்டாப். வச்சுட்டு என்ட்ரி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே டைரக்ட்டா ஸ்டாப் அடிச்சுட்டு திருப்பியும் அரைச்சுட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆயிட்டு. கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு சைடு மூவே போச்சு. 9 அண்ட் 10 வந்து 2மே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆனோனே அந்த டேவ அப்படியே நான் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு சும்மா சும்மா 1 ஹவர் வச்சுட்டு கேண்டில்ஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். என்னதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 9 AM வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலா, சரி 10 AMமும் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். எப்படி இது மேலேருந்து ரிஜெக்ஷனு. 10 AM பொறுத்தவரைக்கும் கீழயும் மேலயும் சேர்த்து ஒரு நடுவுல ஒரு ரிஜெக்ஷன் மாரி டோஜி மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப ஃபைனலா வந்து 11 AM தான் நமக்கு வந்து ஐஎஃப்விஜே பண்ணுச்சு. செல் சைடுக்கு. அது பண்ணதுக்கப்புறம் 12 AM வந்து அழகா இந்த ஐஎஃப்விஜில டேப் ஆகி 2 ஹவர் குடுத்தது அது உள்ள. பட் ஆனா அந்த என்ட்ரி எடுக்கல. எனக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல. 12 AM அண்ட் 13. ஸோ இதுல நீங்க என்ட்ரி போட்டிருந்தாலே ஈஸியா வந்து 2 ஹவர் புடிச்சிருக்கலாம் இந்த 2 கேண்டில்ல. அவ்வளோதான். இதுலயே வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல. பிரைஸ் வந்து ஒரு சைடு வந்து டைரக்ஷன் ஆகும்போது தான் கிளீனான மூவ் இருக்கு. இப்ப நான் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள முடிச்சு விட்டுரும். ஸோ இதுமாரி பிரைஸ் ஆக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இந்த வீக் வந்து 2 என்ட்ரி எடுத்திருக்கேன். டியூஸ்டே வந்து ஒரு ஒரு என்ட்ரி அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு என்ட்ரி.
டியூஸ்டே ஆக்சுவலா நான் 2 என்ட்ரி எடுத்தேன். எக்ஸிகியூஷன் வந்து நான் அதில ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டியூஸ்டே 2 என்ட்ரி அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு என்ட்ரி. 2 டிபி அண்ட் 1 ஸ்டாப் லாஸ். ஓகே. So this how the weekends. That's it guys. We'll see you next week. Until take care. Bye bye.